2 பேர் குடும்பத்துக்கும் 2 மாசத்துக்கு வேண்டிய பலசரக்கு வாங்குறதுக்கு பணம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இத நான் ஒரு போலீஸ்காரனா என்னோட பெருமைகளை சொல்லல. நீங்க உங்க 2 பேர் குடும்பத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 மாசத்துக்கு. ஓகே, நான் வர்றேன். சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நானும் உங்க கூட வரேன்ப்பா. நீ எங்க வர? அத்தைய பார்க்கணும். ஓ, நான் அந்த வழியா தான் போறேன். டிராப் பண்ணிடுறேன். கூட்டு போறேம்மா. வரேம்மா. என்னடா இவ்வளவு கேஷுவலா இருக்கா? ஆபீஸ் போல? இனிமேதான் கிளம்பணும். டிஃபன் சாப்பிட்டே இல்லையா? இல்லப்பா. சாப்பிடு போ. போட்டு அனுப்புமா. சரிங்க. வாமா. வாப்பா. என்னம்மா டிஃபன் எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குமா, ஆனா உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வேணும்னு தான் நான் குறைச்சு போட்டேன். ஏமா? உப்ப கூட சேர்த்தா பிரஷர் வரும், கோபம் வரும். கோபம் வந்தா நீ பாட்டுக்கு உங்க அப்பா கிட்ட போய், ஏன்பா பெத்த புள்ள நான் இருக்கேன், என்ன விட்டுட்டு அண்ணிய வாரிசுன்னு சொல்றீங்களேன்னு கேப்ப. அப்புறம் சண்டை தான் வரும். எதுக்குப்பா? ஏன்பா அப்படி பாக்குற? இல்ல, எங்க அம்மாவும் இப்படி பேசுவாங்களான்னு பாக்குறேன். என்ன பண்றது? உங்க அப்பா பண்ற காரியத்தை பார்த்தா ஊமை கூட பேசிடுவான். உங்க அப்பா பண்றது நியாயமா? நீ யாரு? அவர் புள்ள இல்லையா? நீ இருக்கிறப்ப உங்க அண்ணி எப்படி வாரிசுன்னு சொல்லலாம்? உனக்கு தகுதி இல்லையா என்ன? நீ வேணா சரின்னு சொல்லலாம், ஆனா எனக்கு இது சரின்னு படல. நீ சாப்பிடுப்பா. அம்மா, அப்பா கிட்ட நான் போய் என்னமா கேட்க முடியும்? அது அவர் இஷ்டமா. அது மட்டும் இல்ல, அவர் யார் வாரிசுன்னு சொல்லிருக்காரு? அண்ணிய தானே. டேய், எப்ப பாரு அண்ணி அண்ணின்னு கிட்ட. உங்க அப்பா உங்க அண்ணிக்கு கொடுக்கட்டும், நான் ஒண்ணு வேண்டான்னு சொல்லல. ஆனா பெத்த புள்ளதான வாரிசு, அது தெரிஞ்சுக்கோ. உன் உரிமைய எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துறாத. அத்தை, நீங்க உப்பு புளி காரம் அதிகமா போட்டாலும் இல்ல குறைச்சு போட்டாலும் நான் குடுக்கிற பழைய சாதம் தான் கார்த்திக் சாப்பிடுவான். நீங்க அவனை மாத்துறதுக்கு ஏன் இப்படி வீணா சிரமம் எடுத்துட்டு இருக்கீங்க? அது உங்களால முடியாத அத்தை. அவன் குழந்தைய கொண்டு வந்து கோவில நிறுத்தி அவன் நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தினதே நீங்க தானே? எல்லாம் எனக்கு தெரியும் அத்தை. நிச்சயதார்த்தத்தை நீங்க தான் தடுத்து நிறுத்தினீங்க.
அதனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல, இன்னும் சொல்ல போனா லாபம் தான். ஏன்னா நான் இப்ப மாமா மனசுல ஸ்ட்ராங்கா எடுத்து பிடிச்சிட்டேனே. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆர்கியோட வாரிசு நான் தான். இரு அவசரப்படாத. இந்த விஷயத்த என் புருஷன் வாயால சொல்லிடலாம். ஆனா அத நீ மட்டும் தனியா தீர்மானிக்க முடியாதுல்ல. வேற யார் இருக்காங்க? கார்த்திகோட சம்சாரம் சாந்தி திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து உன்னை வெளியே துரத்த போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. என்ன அத்தை, கனவா? கனவு காண்றது ஓன் வேலை. கார்த்திகையும் சாந்தியும் நான் சேர்த்து வைப்பேன். அத்தை, இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. எதிர்காலத்துல நடக்க போறது நான் நிகழ்காலத்திலே சொல்லுவேனே. அதான் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற வரம். அப்படி வாங்கின வரத்தால இப்ப என்ன சொல்ல போற? சொல்றேன். நீங்க வருந்தி வருந்தி கூப்பிட்டாலும் சாந்தி உங்க புள்ள கார்த்திகோட சேர்ந்து வாழ மாட்டா. ஏய் நில்லு. அவங்கள நான் நிச்சயமா சேர்த்து வைப்பேன். வேணா, நான் சொல்றது கேளுங்க. உங்களால அது முடியாது. தாலி கட்டின புருஷன் தான் கூட வந்து வாழணும்னு கூப்பிட்டா வராம இருக்க அவ ஒண்ணு அசடு இல்ல. அப்படியா? தாலியை கட்டினான்னு சொல்றீங்களே உங்க புள்ள கார்த்திக். அவனும் சும்மா தியாகத்துக்காக சாந்தி கழுத்துல தாலியை கட்டல. சாந்தியோட தாலிய அர்த்தவனே அவன்தான். அந்த பாவத்துக்கு பரிகாரத்தை தேடிக்கதான் அவன் தாலியே கட்டினான். இல்ல, நீ போய் சொல்ற, இத நான் நம்ப மாட்டேன். அனாவசியமா போய் சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது. தான் புருஷனை கொண்ட பாவி கார்த்திக் தான்னு சாந்திக்கே தெரியாதே. இந்த உண்மை சாந்திக்கு மட்டும் தெரிஞ்சது இந்த ஜென்மம் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் கார்த்திகோட சேர மாட்டா. புரிஞ்சுதா? இந்த குழந்தைய வச்சு சென்டிமெண்ட் பண்றது, பூச்சாண்டி காட்டுறது, சாக்லேட் குடுக்கறது, போட்டோ வச்சு டிராமா பண்றது, இதெல்லாம் இதோட மூட்டை கட்டி வச்சிடுங்க. உங்க பொண்ணுங்க கிட்டயும் என்கிட்ட மரியாதையா நடந்துக்க சொல்லுங்க. நான் இந்த ரகசியத்தை இன்னை வரைக்கும் சாந்தி கிட்ட சொல்லல. நீங்களா என்ன சொல்ல வச்சிடாதீங்க. கார்த்திக், சாந்தி, உங்க ரெண்டு பேரும் இங்க வர சொன்னது என் முகத்தை பார்க்க இல்ல. அபிராமி சொன்னது உண்மையா? சாந்தி புருஷன் சாவுக்கு கார்த்திக் தான் காரணமா? சொல்லுங்க, சொல்லுங்க. இது ஒண்ணு ராணுவ ரகசியம் இல்ல. நான் வேற யாரும் இல்ல, கார்த்திகோட தாய். தான் புள்ள தப்பு செஞ்சானான்னு தெரிஞ்சுக்கிற ஆதங்கம் ஒரு தாய்க்கு இருக்கும்ல, அதனாலதான் கேக்குறேன். உங்க நட்பை நிரூபிக்க என்கிட்ட நீங்க மௌனம் சாதிக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொல்லுங்க.
இத பாருங்க, இந்த அபிராமி என் குடும்பத்தை அழிக்கணும்னு பாக்குறா. அவகிட்ட இந்த ஆயுதம் போயிடுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. சொல்றேம்மா, சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல நந்தினி தான் கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. ஆமா ஆண்டி. ஆனா நடந்த எந்த விஷயமும் சாந்திக்கு தெரியாது. யார்கிட்ட சொல்லணுமோ? கார்த்திக் அவகிட்ட சொல்லல. ஆனா யாருக்கு தெரியக்கூடாதோ அந்த அபிராமி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கா. எல்லாம் கூடி வர்ற நேரத்துல இப்படி ஒரு தர்ம சங்கடமா? இத வச்சுக்கிட்டு அந்த அபிராமி என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியலையே. என்னாச்சு பாலாஜி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ச்சே, இந்த கார்த்திக் புத்திசாலின்னு நினைச்சேன். அவன் சரியான முட்டாளா இருக்கானே. எந்த உண்மை யாருகிட்ட சொல்லக்கூடாதோ அவங்க கிட்டே போய் சொல்லியிருக்கான். எந்த உண்மையை யார்கிட்ட சொன்னா? உங்க அத்தை நந்தினி என்னையும் வந்து பார்த்தாங்க. அடப்பாவி, அந்த அபிராமி ஒண்ணு இல்லாத விஷயத்தையே ஊதி பெருசாக்கிடுவா. இத போய் ஏன் அவகிட்ட சொன்னா? அவன் சொன்னானா? அவ சொல்ல வச்சிருப்பா. எப்படியோ உண்மையை வர வச்சிடற அந்த புண்ணியவதி. அந்த அபிராமி இந்த அணுகுண்ட எப்ப போட்டாலும் அவ்வளவுதான். சாந்திகா ஜென்ம ஜென்மத்துக்கு கார்த்திகோட சேரவே மாட்டாங்க. தன் புருஷன் சாவுக்கு காரணமா இருந்த யாரையும் சாந்திகா அவ்வளவு சுலபமா மன்னிக்க மாட்டாங்க. அதுவும் இவன் அவங்க கூடவே வாழ்ந்துட்டு எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கான். யாரால தான் பொறுத்துக்க முடியும்? அர்ஜுன், உங்க அத்தை ரொம்ப பயப்படுறாங்க. அபிராமி கிட்ட இவ்வளவு பெரிய அணுகுண்டு இருக்கு, அதை அவ எப்படி பயன்படுத்துவாங்கிறத நினைச்சு உங்க அத்தை ரொம்ப கவலைப்படுறாங்க. ச்சே, நாளுக்கு நாள் நாம என்ன திட்டம் போட்டாலும் அபிராமி கைதான் ஓங்குது. உண்மைதான் பாலாஜி, அந்த அபிராமி கைதான் ஓங்கிட்டு இருக்கு. நம்ம வீக் ஆயிட்டே இருக்கோம். அவளை அழிக்க எந்த வழியும் கிடைக்க மாட்டேங்குது. இதாங்க சார். உங்களுக்கு தர வேண்டிய பாக்கி எடுத்துக்கங்க. 100 rupees. Okay, thank you, thank you. நெகட்டிவ் வாங்கிட்டா ஆதாரம் இல்லாம போயிடுமா? டூப் நெகட்டிவ் நான் போட்டது ரொம்ப நல்லதா போச்சு. சந்திக்கிறேன்.
ம். எங்க போறீங்க? துணி காய போட. எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணுமா? உங்க அம்மா வேலைக்கு போறா, சமைக்கிறா. மத்த வேலையெல்லாம் நான் தானே பாத்துக்கணும். உங்க ராஜேஸ்வரி பாட்டி வீடு மாதிரி இருந்தா நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க. அம்மா அம்மா இந்து, அம்மா வேலையா இருக்கல்ல, போய் படி, இல்லைன்னா விளையாடு. நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். திடீர்னு பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. பாட்டி உள்ளதானே இருக்காங்க. ஐயோ அம்மா, சாரதா பாட்டி இல்ல, ராஜி பாட்டி. ஏய், பேரா சொல்ற? பேர் சொன்னாதானே உங்களுக்கு புரியுது. இப்ப என்ன திடீர்னு உனக்கு அந்த பாட்டி ஞாபகம்? பாட்டி போனும் பண்ணல, என்ன ஸ்கூல்லயும் வந்து பார்க்கல. ஆமால, ஏன் வரல? பாட்டிக்கு நம்ம மேல கோவமா? சொல்லுமா. இல்லம்மா, நம்ம மேல கோவம்லாம் எதுவும் இருக்காது. ஏதாவது வேலையா இருக்கும். அவங்க எங்க வேலை செய்யறாங்க? எல்லாம் வேலைக்காரங்க தானே. சரிம்மா, நான் பாட்டி கிட்ட போன்ல பேசிட்டு உனக்கு சொல்றேன். சரிம்மா. சரி, இப்ப விளையாடுப்போம். குழந்தைக்கு சமாதானம் சொல்லி அனுப்பிட்ட. ஓ மனசு சமாதானம் ஆயிடுச்சா? அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்ல. ஆமா சந்தி, ஆவுனா குழந்தை பார்க்க வர்றவங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறவங்க, ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாலே அவளுக்காக ஸ்கூல்ல போய் காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்ப ஸ்கூல் பக்கமே வர்றதில்ல, இங்கேயும் வரல, ஒரு போன் கூட பண்றதில்ல. அது ஏன்? இந்த கேள்வி இப்ப எனக்கு வரல, கொஞ்ச நாளாவே என் மனசை போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ என்ன நினைக்கிற? நிச்சயமா அத்தைக்கு நம்ம மேல கோவம் எதுவும் இருக்காது. ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருக்கும், அதான் வர முடியலையோ என்னமோ. நீ நானும் வேணா இந்த பதில சமாதானம் ஆயிடலாம். ஆனா எனக்கு என்னமோ இது சரின்னு படல. நீ வேணா என் மாப்பிள்ளை கிட்ட போன்ல பேசி பாரு. இத மதன் மாமா கிட்ட போன்ல பேசினா சரி வராது, நான் நேர்லயே பேசிக்கிறேனே. சாந்தி, அபிராமி ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாளோ? அவ கூட சண்டை வந்தாலும் உடனே நம்ம கிட்ட சொல்வாங்களே. அவளால பிரச்சனை ஒண்ணும் இருக்காதுமா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை பிரச்சனை ஏதாவது இருக்குமோ?